பினாங்கு மாநில திராவிடர் கழகத்தின் தலைவர் மதிப்புக்குரிய ஐயா அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற பெரியார் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை இங்கு நடக்க இருக்கிற ஈழத்தமிழரை ஒரு ஆய்வரங்கத்தில் கலந்து கொள்வதற்கும் உரையாற்றுவதற்குமான வாய்ப்பு நான் தோழர் கவி அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசிய போது அண்மையில் வருகின்றிருந்த தோழர் பரமசிவம் அவர்களை கொள்ள முடியுமா, அவரை சந்திக்க முடியுமா என்று கேட்டபோது அருகில் இருப்பதாக சொல்லி அதை உடனே பேச செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று ஓய்வாக இருக்கிறதை பயன்படுத்திக் கொண்டு இந்த பகுதிகளை பார்வையிடலாம் என்று சென்று வந்தார். காலம் தாழ்ந்து வந்ததற்கு முதல் மன்னிப்பு, கருப்பு சட்டை இல்லாமல் வந்ததற்கு அடுத்த மன்னிப்போடு நான் பேச விரும்புகிறேன். காரணம், இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சட்டை ஒரு வேட்டியோடு தான் நான் இங்கே வந்தேன். எனவே அதை அணிவது என்பது நாளைக்கு பயன்படுத்த முடியாதோ என்ற தயக்கத்தோடு தான் இன்று தந்தையில் வந்திருக்கிறேன். பொதுவாக மலேசியாவில் திராவிடர் கழகம் இயங்குவதை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். 73ஆம் ஆண்டு ஐயாவின் தமிழர் சமுதாய இழிவொழிப்பு மாநாட்டிற்கு திருச்சுடர் அவர்கள் வந்திருந்த போது ஒரு நாள் அவருக்கு உடனிருந்து வேலை செய்வதற்காக என்னை அப்போது நியமித்திருந்தார். அப்போது பல செய்திகளை அவரோடு பேசி இந்த மலேசியாவில் இயங்குவதை பற்றி, அதனுடைய இயங்கும் முறைகளை பற்றி பல செய்திகளை அறிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது இருந்தது எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் அங்கு இதை அமைத்து செய்து கொண்டிருக்கிறார்களே என்பதில் ஒரு ஆர்வம். அடுத்து நாங்கள் அண்மையில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாருடைய எழுத்துக்கள் முழுமையாக கிடைக்கவில்லையே, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் மட்டும்தான் ஆணைமுத்து அவர்கள் ஒரு நூலாக வெளியிட்டிருந்தார். நாம் தொடர்ச்சியாக அனைத்து பெரியாருடைய பேச்சுகளும் வர வேண்டும் என்ற முயற்சியோடு அப்போது நாங்கள் பெரியார் திராவிடர் கழகம் என்ற பெயரோடு இயங்கிக் கொண்டிருந்தோம். அதில் ஒரு முயற்சி எடுத்தோம். அதில் 1925 முதல் 38 சுயமரியாதை இயக்கம் முழு வீச்சாக இயங்கிய காலம். அந்த காலத்திலாவது பெரியார் எழுதியதை பேசியதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் தான் நாங்கள் ஒரு 27 தொகுதிகளாக ஒரு 11,000 பக்கம் கொண்ட தொகுதிகளை நாங்கள் வெளியிட்டோம். அப்போது ரிவோல்ட் என்ற ஆங்கில ஏட்டையும் பெரியார் நடத்தியிருந்தார் 30. அதில் மொத்தம் 55 இதழ்கள் வந்திருந்தாலும் எங்களுக்கு 42 இதழ்கள் தான் கிடைத்தன. அதிலிருந்து கட்டுரையை தொகுத்து ரிவோல்ட் என்கிற ஒரு ஆங்கில நூலையும் வெளியிட்டோம். அப்போது அது படிக்கிற போது பெரியாருடைய மலேசிய வருகையை பற்றி குடியரசில் படிக்கிற போது மிகவும் உற்சாகமாக அதில் இருந்தது. அடுத்து இப்போது தோழர் கவி அவர்கள் 54ஆம் ஆண்டு வருகை பற்றியும் அதில் சேர்த்து சில செய்திகளை எழுதியிருந்தார். இன்னொன்று, இந்த மலேசியாவை பற்றிய மனதுக்குள் அழுத்தமான உணர்வுகளை கொடுத்தது ஆசி சுப்பையா அவருடைய நூல். அவர் அந்த நூல் மிகவும் எல்லா செய்திகளையும் அலசுகிற ஒரு நூலாக நான் படித்ததில் இன்னொரு ஆர்வம் இங்கு இருந்தது. இதையெல்லாம் சேர்த்த வாய்ப்பை இங்கு சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாரை பொறுத்தவரை நம் தமிழ் சமுதாயத்திற்கு, மானுட சமுதாயத்திற்கு என்று சொல்லலாம், கிடைத்த ஒரு மாபெரும் பேரு. ஒரு அடங்கி கிடந்த தமிழினத்தை, உணர்விழந்து கிடந்த தமிழகத்தை, சுயமரியாதை அற்று கிடந்த தமிழகத்தை உணர்வூட்டி, அவர்களை தன்மான உணர்வூட்டி எழுப்பியது மட்டுமல்ல, ஒரு தமிழர்களுக்கு ஒரு சிறந்த அடையாளமாக பெரியார் திறந்து கொண்டிருக்கிறார். யாராக இருந்தாலும் பெரியாரை குறிப்பிடாமலோ பெரியாரை சொல்லாமலோ தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்பதை போன்ற ஒரு நிலை உருவாக்கி வைத்துவிட்டு தான் பெரியார் மறைந்திருக்கிறார். பெரியாருடைய காலம் போராட்ட காலம். போராட்ட காலத்தின் விளைவாக நாம் பல படங்களை பெற்றிருக்கிறோம். போராட்ட காலத்தில் அப்போது உரிமையற்று கிடந்த தமிழர்கள் அனைவரும் பெரியாரோடு தோளோடு தோள் என்று போராடினார்கள். இப்போது அறுவடை காலம். பெரியார் நடத்திய போராட்டத்தால் கிடைக்கிற பலன்களை அனுபவிக்கிறார்கள். அவர் பெற்றுத்தந்த ஒரு தன்மான உணர்வானாலும் அல்லது இடஒதுக்கீட்டின் பலனால் அங்கு கல்வி பெற்றவர்களாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் அறுவடையை முடித்த பின்னால் அவர்கள் விளைவித்தலை பற்றி அக்கறை இல்லாமல் போனது மட்டுமல்ல, கொஞ்சம் பேர் எதிராகவும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். பல திரிபுவாதிகள் பெரியாரை பற்றி குறைவாக மதிப்பிட்டு பேசுவதும், அவர் மீது
விமர்சனம் என்று கூட சொல்ல முடியாது, தூற்றலாக அவரை தூற்றுவதுமாக இப்போது பலர் கிளம்பி இருக்கிற வேளையில் நமக்கெல்லாம் நெஞ்சம் எரிகிற தன்மையில் தான் இப்போது பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, பெரியார் தமிழர்களை பற்றி அக்கறைப்பட்டவர் அல்ல என்று பேசுகிறார். பெரியார் வைத்த திராவிடர் என்ற தத்துவம் தான் தமிழ்நாட்டை ஏதோ எடுத்து விட்டதை போல அவர்கள் பேசுகிறார். இப்போதான் நாம் மீண்டும் கொஞ்சம் அழுத்தமாக அவர்களிடம் போய் பேச வேண்டிய தேவை இருக்கு. இந்த அவருடைய எதிர்பிரச்சாரம் என்பதுதான் நாம் பார்த்தவரை பெரியார் இயக்கத்தில் இளைஞர்கள் வருவது குறைவாக இருந்தது என்பது உண்மைதான். அப்போது பாதிக்கப்பட்ட பழைய சூழலை புரிந்தவர்கள் உணர்வோடு வந்ததை போல இப்போ இளைஞர்கள் வராமல் தான் இருந்தார். அளவு வருகை குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது நமக்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிற அந்த திரிப்புவாதிகளுடைய பரப்புரைக்கு பின்னால் பெரியாரை போய் தேடி படிப்பதும் பெரியாரிகளை பற்றி சமூக வலைத்தளங்களிலோ அல்லது இணையங்களிலோ அல்லது பொது வெளிகளிலோ விவாதிப்பது என்பது தமிழ்நாட்டில் அதிகமாகிறது. இப்போ இது ஒரு விதத்தில் நாம் அதை நன்மையாக கூட எடுத்துக்கொள்கிறோம். இப்போ பெரியாரை பொறுத்தவரை அப்போதும் சொல்லுவார், ஒரு மாநாடு ராவணலையில் நடந்த போது அம்மா அவர்கள் அதை சொன்னார்கள். அதுக்கு வந்து பல வேலையில் சொல்லியிருக்கிறார்கள், நாம் எந்த போராட்டம் நடத்தினாலும் நமக்கு விளம்பரம் செய்வதற்கு போதிய சக்தி நமக்கு இல்லை, எதிரிகள் நமக்கான விளம்பரத்தை செய்து விடுவார்கள் என்று சொல்லுவார். மாநாட்டுக்கு நாம் ஒன்றும் விளம்பரம் செய்ய வேண்டியதில்லை. சேலத்தில் நடந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிரிகள் கொடுத்த விளம்பரமா பெரிய விளம்பரம். அதனால் உலகம் முழுக்க தெரியல, தமிழ்நாட்டில் மட்டும் தெரிந்திருக்கிறது, உலகம் முழுக்க தெரிந்திருப்பதை போல இப்போது நம்முடைய எதிரிகள் செய்த வேலையால் தான் இப்போ பெரியாரிகளை பற்றிய விவாதம் தமிழ்நாட்டில் மிக பரவலாக. அடுத்ததாக இன்னொரு செய்தி, தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடந்த ஆட்சி மாற்றம். இதுவரை காங்கிரஸ் என்பது நம் கருத்துக்கு பலவற்றில் முரணாக இருந்திருந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் அவர்களை விட மோசமான மதவாதிகள், மத அடிப்படைவாதிகள் இப்போது ஆட்சியில் வந்து அமர்ந்த பின்னால் தமிழ்நாட்டிலும் கூட இதுவரை அடங்கி கிடந்தவர்கள், அடங்கி கிடந்த அந்த மதவாதம் அல்லது பார்ப்பனியம் இப்போது தலைநோக்க முயல்கிறது. அதற்கும் சில அரசியல் உள்நோக்கங்களோடு பலர் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வேளையில் இன்னும் நாம் அதிகம் செயல வேண்டிய தேவை இருக்கிறது. பலர் திராவிடர் கழகத்திலிருந்து பல காரணங்களுக்காக வெளியேறி இருக்கலாம், வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் வந்து தோழர் கவிஞர்கள் கூட ரொம்ப பேசிக்கொண்டிருந்தோம். மற்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கும் பெரியார் இயக்கத்திற்கும் ஒரு வேறுபாடு. பெரியார் இயக்கத்தின் விலகணும்னு வேறு அரசியல் கட்சிக்கு போய் சேர முடியாது, அவங்களுக்கு மனம் ஒத்து வராது, அவர்களோடு சேர்ந்து இயங்கவும் முடியாது. முழு பெரியாரிகளை ஏற்றுக்கொண்டிருந்தார். இப்போ வேறு வழி இல்லாமல் இன்னொரு பெயரால் பெரியாரியலோ ஏதோ நடத்தி கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறதே தவிர பெரியாரியலுக்கு எதிராக கொண்டு வருகிற போது, களம் காண வேண்டிய தேவை வருகிற போது நாம் எல்லோரும் இணைந்து செயலாற்ற வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். இதோடு நாங்கள் பார்ப்பன மதவாத எதிர்ப்பு மாநாடு கடந்த வாரம் வந்து ஈரோட்டில் நாங்கள் மாநாடு இந்து பார்ப்பன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு நடத்துகிறோம். இப்போ வருகிற டிசம்பர் 1 நாள் வந்து சென்னையில் நடத்த இருக்கிறோம். இந்து மதவாத எதிர்ப்பு பார்ப்பன மதவாத எதிர்ப்பு மாநாடு. அதில் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் அருள்மொழி அவர்கள் உரையாற்ற நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதே போல தந்தை பெரியார் திராவிடர் வந்து தோழர் கோவை ராமகிருஷ்ணனோடு இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், இன்னொரு பக்கம் ஆணைமுத்து அவர்களோடு இயங்கிக் கொண்டு வாலஜாவலோடு அந்த மாநாட்டில் வந்து பேச நாங்கள் அழைத்திருக்கிறோம். இது ஏன்னா எதிரிகளை சந்திக்கிற போது நாம் எல்லாம் இணைந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதால் சிறு சிறு கருத்து வேறுபாடை தவிர எங்களுக்கும் வேறுபாடுகள் இல்லை, சின்ன சின்ன வேறுபாடுகள் தான். எனவே இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற சூழலுக்கு எல்லா பெரியாரிய சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் இணைந்து நிற்க வேண்டிய தேவையை எதிரிகள் உருவாக்கி இருக்கிறார். இன்னொன்று, தமிழ்நாட்டு சமுதாய மக்களிடம் இயல்பாக இருக்கிற பல பழக்கங்களை அவர்கள் இப்போது ஏதோ தவறு என்பதை போல அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் அங்கு ஜாதி சங்கங்கள் இருந்தன, அவர்கள் தங்கள் சமுதாயத்திலிருந்து தீங்குகளை களைவதற்கு ஜாதி சங்கங்கள் இருந்திருக்கின்றன, தங்கள் சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு ஜாதி சங்கங்கள் இருந்தன. பெரியார் பழைய ஜாதி சங்கங்களில் போய் உரையாற்றியும் இருக்கிறார். ஆனால் இப்போதைய ஜாதி சங்கம் தவறான வழிகளில் பணம் சேர்த்து விட்ட பணக்காரர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வது. எங்கள் நாட்டில் நிறைய கல்வி வள்ளல் இருக்கிறார்கள், அவங்களாம் கல்விகளை விருப்பவர்கள் தான் வள்ளல் என்று சொல்லப்படுகிறார்கள். தவறான வழியில் பணம் சேர்த்தவர்கள் அதில் ஒரு நிறுவனத்தை நிறுவிக்கொண்டு அதை பாதுகாப்பதற்கு ஜாதி உணர்வை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதான் நடந்தது. இப்போ இன்னும் அதிகமாக அந்த ஆதிக்க ஜாதிகளை சார்ந்த இளைஞரிடம் போய் நாம் பேச வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பயணத்தை தான் நடத்தி கொண்டிருந்தோம். அதாவது முதல்ல நாங்கள் வந்து ஜாதிய வாழ்வியல் எதிர்ப்பு பயணம் நடத்தினோம். அப்புறம் எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம் என்ற ஒரு பரப்புரை பண்ணி தமிழ்நாடு முழுவதும் இப்போதும் நடத்தி முடித்தோம். இப்போதான் எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம்,
எங்கள் இளைய சந்ததிக்கு வேலை வேண்டும் என்று ஒரு பரப்புரை பயணத்தை நடத்தினோம். ஏன்னா இடஒதுக்கீடு அங்கெல்லாம் பெரும் அளவில் இப்போது கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறார், எதிரான நடவடிக்கைகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அது சுற்றி சுற்றி வளைத்து வந்தாலும் பெரியாரை தொடாமல் பெரியாரியலை கைப்பற்றி கொள்ளாமல் யாரும் முன்னேற முடியாது என்பதுதான் சூழலாக இருக்கிறது. இப்போ நினைவுக்கு எனக்கு வருகிறது 1962ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் அந்த புத்தாண்டு செய்தியை போல பெரியார் ஒன்று எழுதியிருந்தார். அந்த செய்தியில் ஒரு செய்தியை சொன்னார். இந்த நாட்டில் இப்பொழுது பார்ப்பன எதிர்ப்பு எப்படி இருக்கிறது, எப்படி தமிழ் மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த காலம், எதிரும் புதிருமாக நின்று கொண்டிருந்த காலம் 1962. அப்போது எழுதுகிற போது என்று சொன்னார், பார்ப்பன எதிர்ப்பு என்ற கைத்தடியை ஊன்றாமல் யாரும் தமிழ்நாட்டில் நடைபோட முடியாது. இந்த கண்ணீர் துளிகள் கூட திமுக எழுதுகிறார். நாளைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு பார்ப்பன எதிர்ப்பு கைத்தறியை ஊன்றாமல் வந்தாலும் பார்ப்பன எதிர்ப்பு கைத்தறியை ஊன்றாமல் நடக்க முடியாது. அதற்கு அவர்கள் என் ஆதரவை கோரலாம், நானும் ஆதரவு அளிக்கலாம். எனக்கு பொதுத்துறையில் எதிரிகள் பார்ப்பவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று எடுத்திருக்கிறார். பெரியாரை மிக கடுமையாக பேசி இழிவாக எல்லாம் பேசிக் கொண்டிருந்த திமுக முதல் தேர்தலை தான் சந்தித்திருந்தது. 15 சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலம்தான் அது. இரண்டாவது தேர்தலை சந்தித்து 50 பேராக கூட ஆகவில்லை. அந்த நேரத்தில் எழுதிய பெரியாரை சொல்கிறார், நாளை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவர்கள் என்னுடைய ஆதரவை கோரக்கூடும், நானும் ஆதரவு அளிப்பேன், எனக்கு ஒன்று ஆதரவு அளிக்கலாம் என்று சொல்கிறார். எனக்கு வேறு யாரும் எதிரி இல்லை, எனக்கு பார்ப்பன ஆதிக்கத்தை தவிர யாரும் எதிரி இல்லை. அவ்வளவு பரந்த உள்ளத்தோடு சிந்தித்தவர்கள். அவர் குறுகிய எண்ணத்தோடு இவர்களை எதிரியாக இருக்கிறது அப்படியெல்லாம் அவர் பார்த்ததில்லை. பொது வேலைகளுக்கு தன்மானமாக சொல்வார், இனமானத்துக்கு முன்னாலே தன்மானம் எதுவும் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தவர், சிந்தனைகளை கொடுத்தவர். அதை தாங்கிதான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போது நமக்கு அங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பக்கம் பெரியாரியல் சிந்தனைகளை, ஜாதி ஒழிப்பை, மூடநம்பிக்கை ஒழிப்பை பேசிக் கொண்டிருந்தாலும், பின்னடைப்பு ஒழிப்பை பேசிக் கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்கள் ஜாதி சங்கத்தால் தூண்டிவிடப்படுகிற இளைஞரிடம் போய் அதிகம் பேச வேண்டிய தேவை. இப்போ எல்லா ஜாதிக்காரர்களும் இப்போது ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் மட்டும் கருதி கொண்டிருந்ததற்கு மாறாக இடைநிலை சாதிகளும் கூட இப்போது பெரியாரை எதிரியாக பார்க்கிறார்கள். தாங்கள் ஜாதி சங்கம் நிறுவி அதன் வழியாக அரசியலை கைப்பற்ற விரும்புகிறோமே, அதற்கு இந்த பெரியாரியல் சிந்தனைகளும் பெரியாரியலாளர்களும் எதிராக இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அங்கிருக்கிற ஜாதிவாதிகள் நம்ம எதிரியாக பார்க்கிறார்கள். அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தலித் இயக்கங்களில், தாழ்த்தப்பட்டோர் இயக்கங்களில் இருக்கிறவர்கள் கூட, ரவிக்குமார் என்பவர் முதல் தொடங்கி வைத்தார். இப்போது அப்படிப்பட்ட கருத்தை பலரும் பேச தொடங்கி இருக்கிறார். சில பேர் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு அவர்கள் ஏதோ பெரியாரின் திராவிடர் என்பது தங்களுக்கு எதிராக போய்விட்டது என்பதை போல ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பதில் சொல்வது நமக்கு நேரம் சரியாது. நம்மவர்களோடு எதிர்த்து போராடி கொண்டிருப்பது, எதிரியை பற்றி கவலைப்படாதவர்களாக அவர்கள் இருக்கிறார். பெரியார் என்று சொல்லுவார், அந்த விடுதலையின் போதெல்லாம் எழுதுகிற போது ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்முடைய மொழி வழி மாநிலம் பிரிந்த போது சொல்லுவார், நமக்கு பொது எதிரி இந்தியா தான், இந்திய தேசியம் என்பதும் அந்த கட்டமைப்பு தான் எதிரி. நமக்குள் மோதி கொண்டிருப்பதற்கு பக்கத்தில் இருக்க மலையாளிகளை விட அதற்கு காரணமாக அவன் என்று சொல்லுவார். ஆனால் இப்போ இருக்க தமிழ் தேசியவாதிகளுக்கு அண்டை தேசிய இனங்களைத்தான் எதிரியாக, கன்னடர்களை, தெலுங்கர்களை, மலையாளிகளை எதிரியாக காட்டுகிறார்களே தவிர நம்மை கட்டுப்படுத்தி நம் உரிமைகளை மறுத்து கொண்டிருக்கிற இந்திய தேசியத்தின் மீதோ பார்ப்பனர் தத்துவத்தின் மீதோ அவர்களுக்கு எதிர்ப்பு இருப்பதில்லை, அவர்களுக்கு வெறுப்பு இருப்பதில்லை, அவரை எதிர்த்து போராடுவதே இல்லை, எதிரிகளை தவறாக காட்டுகிறார்கள். மார்க்சியத்தில் முதன்மை முரண்பாடு என்று சொல்வார்கள். முதன்மை முரண்பாடு எது என்று தெரியாமல் நட்பு முரண்பாடுகளை, பகை முரண்பாடுகளை காட்டுகிற போக்காக தமிழ் தேசியவாதிகள் செய்கிறார்கள். இப்போ கூடுதலாக அந்த வேலையை வந்துவிட்டது. இப்போ மெல்ல மெல்ல இந்த ஜாதிய தலைவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்த பல தீங்குகளை அவர்கள் ஒழித்துக் கொண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும் ஜாதிகளாக சிலவற்றை சொல்லலாம். அதில் கொங்கு வேளாளர் சமுதாயம் என்ற ஒரு சமுதாயம் உண்டு. அந்த மாநாடுகளில் ஜாதி சங்கங்கள் அவர் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், தாங்கள் விதவைகள் வெள்ளை புடவை என்பது தேவையற்றது. அவங்க அழகான காரணங்களை சொல்கிறார்கள். புழுதியிலும் சேற்றிலும் உழைக்கிற நமக்கு வெள்ளை உடை எப்படி பொருத்தமானதாக இருக்க முடியும், எனவே வண்ண உடை அணிய வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்காரு. இப்போ இருக்கிற கொங்கு வேளாளர் சங்கம் நம்முடைய விதைகள் அனைவரும் வெள்ளை தான் அணிய வேண்டும் என்று தீர்மானம், அதுதான் நம் ஜாதியின் அடையாளம் என்று சொல்கிறார்.
ஒரு 60 ஆண்டுக்கு முன்னால் இருந்த ஜாதி சங்க சிந்தனை வேறாக இருந்தது. இப்போ இருக்கிற ஜாதி சிந்தனை என்பது பழைய ஜாதி உணர்வுகளை புதுப்பிப்பதைப் போல ஜாதிய பெருமைகளை பேசுவதன் வழியாக தங்களை தனித்தனியாக அடையாளம் காட்டி தமிழர்களை துண்டு துண்டாக பிரித்து விட முயற்சிக்கிறார்கள். இப்போ நம் மீது எதிரிகள் எளிதாக தங்கள் தத்துவங்களை செயல்படுத்துவதற்கு வசதி அமைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதுதான் கொண்டிருக்கிறார். ஜாதியவாதம் என்பது எப்படியாவது மிக எளிதாக கிளப்பிவிடக்கூடிய ஒன்று. அப்போ நாங்கள் கூட அடிக்கடி பேசிக்கொள்வோம். ஜாதி என்பதை பல பேர் ஒருவேளை இங்கு மலேசியாவில் குறைந்திருக்கிறது, இப்போது ஏதோ துடிப்பதாக கூட சில செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது கூட ஐயா விரிவாக நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு அதை பேச முடியாமல் போய்விட்டது. ஐயா அவர்கள் 54 வந்தபோது சொல்கிறார்கள், அந்த பயணத்தில் 29 பார்த்து இந்த ஆண்டுகளில் பெரும் மாற்றத்தை காண்கிறேன், ஜாதிய சிந்தனை அழிந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்லாம் பாராட்டி பேசியிருக்கிறார். இப்போ சில தலைவர்கள் உள்ளே நுழைந்து அப்படிப்பட்ட ஒரு கருத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற அச்சம் கூட நான் கேள்விப்பட்டேன். அதை கொண்டு விரிவாக பேச முடியல. அவங்க பேசணும்னு நினச்சிட்டு இருந்தார். ஏன்னா எனக்கு இந்த நிலை கடல் நிலைமை தெரியாது. ஆக நாம் மூடநம்பிக்கை எதிர்ப்பு எப்போதும் தேவைப்பட்ட ஒன்று. நம்மவர்கள் என்று நாம் கருதி கொண்டிருந்ததால் பல பேர் எதிர்க்காமல் இதுவரை வித்து கொண்டிருந்திருக்கிறோம். பார்ப்பனர்களை மட்டும் பார்ப்பன தத்துவத்தை சொல்லுபவர்களை பார்ப்பன சமுதாயத்தில் பிறந்தவர்களை எதிர்த்து கொண்டு நம்மவர்கள் என்று பார்க்க போனால் அவர்கள் நமக்கு எதிராக மிக மோசமாக விமர்சனத்தில் இறங்கி இருக்கிறார். அதே போலத்தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக பல சமயங்கள் நாம் இப்போ நாங்கள் பெரியார் இயக்கம் வன்முறையை எப்போதும் கையில் எடுப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் சில நேரத்தில் நாங்கள் அந்த தவறுகளை செய்திருக்கிறோம்னா வேறு வழி இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் திராவிடர் கழகம் நிறுவிய பெரியார் சிலையை இந்து மதவாதிகள் உடைக்கிறார்கள். கோயிலுக்கு முன்னால் சிலை இருக்கக்கூடாது என்று அந்த இந்து மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பு உடைத்தது. அப்போ அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது எங்களுக்கு என்று தெரியவில்லை. பெரியார் மீது நாங்களுக்கு ஒரு வேளை நேரடியாக திராவிடர் கழகம் என்ற அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், பெரியார் அமைப்பு தான். அது திராவிடர் கழகம் நிறுவிய சிலையாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் உடைத்தவன் பெரியாருக்கு எதிராகத்தான் செய்திருக்கிறார். ஒரு கட்சியெல்லாம் அவன் கருதவில்லை. எனவே உடனடியாக நாங்கள் அப்போ தமிழ்நாடு முழுதும் பார்ப்பனருடைய பூணூலை அறுப்பது என்று நாங்கள் கேட்போம். ஏறக்குறைய ஒரு 25 இடங்களில் பார்ப்பன பூண் அறுக்கப்பட்டன. அப்போ அது பெரிய பிரச்சனையாச்சு. எங்கள் தோழர்கள் ஒரு 20 பேர் மீது தேசிய பாதுகாப்பு போட்டாங்க. நாங்கள் கூட கேட்டோம், உங்கள் தேசிய பாதுகாப்பை பூணெல்லாம் இருக்கிறது, பூண் அறுத்த உடனே தேசிய பாதுகாப்பை கொண்டு வந்து போடுகிறீர்கள் என்று கேட்டோம். இப்போதும் அப்படித்தான். பெரியார் திடலில் தாடி அகற்றும் நிகழ்வு என்ற நிகழ்வை அறிவிப்பதற்காக பெரியார் திடலை நோக்கி தாக்குவதற்கு வந்தார். மீண்டும் எங்கள் தோழர்கள் சென்னைக்குள்ளே மட்டுமே ஒரு 20-30 இடங்களில் போய் பார்க்கவில்லை. பூணூலை அந்த கோயில்களில் போயெல்லாம் இருந்து பெரிய அது பிரச்சனை உண்டாக அதில் கூட சில 8 பேர் தேசிய பாதுகாப்பு இப்போலாம் 15 நாட்களுக்கு முன்னால் விடுதலையானார். அப்போது நாம் நாம் கருதி கொண்டிருக்கிற அந்த வன்முறையற்ற வழியை கூட செய்துதான் தர வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். இரட்டை கோலை என்பதை இப்போது இருக்கிற ஜாதி சங்கங்கள் வலியுறுத்துகிறார். நீங்கள் இரட்டை கோலை, எங்களுக்கு தனி கோலை வைக்க வேண்டும் என்று போய் பேசுகிறார். அதுவும் மேற்கு மாவட்டங்கள் என்று சொல்லுகிற பகுதிகளில் அந்த எங்களுடைய சேலம், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் இந்த மாதிரி இந்த மேற்கு பகுதி மாவட்டங்களில் இப்போது இரட்டை கோலை முறை ஓரளவுக்கு இல்லாத கடையில் கூட புதிய வைக்க சொல்லி ஜாதி சங்கங்கள் வற்புறுத்துகிறார். இப்போ நேரடியாக நாம் அவர்கள் மீது போய் நாங்கள் ஒரு போராட்டத்தை வைக்க வேண்டி வந்தது. இரட்டை கோலை உடைப்பு போராட்டம் என்று எங்கு இரட்டை கோலை இருக்கிறதோ அங்கே போய் அடித்து உடைப்பது என்று உடைத்தோம். அதில் ஒரு 600 பேரை கைது செய்தார்கள். அங்கே கைது செய்தார்கள். அவங்க அதிக நாள் வைத்துக்கல, ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுட்டா சில பேர் கைது பண்ணி மாலையை விட்டார்கள். இப்படிப்பட்ட நம்ம பெரியாருடைய கட்டளைக்கு எதிராக நடப்பதாக நமக்குள்ளே சிறு சங்கடம் இருந்தாலும் கூட அதுபோல இப்போ ஜாதியவாதிகள் புதிதான சிக்கல்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நாம் தோழர்களையும் சங்கடத்துக்கு ஆளாக்காமல் அதே சமயத்தில் நம்ம கொள்கையிலும் பேச வேண்டிய தேவைகள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகம் வந்திருக்கு. நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை. இப்பொழுது தொடர்ச்சியாக திராவிடர் கழகம் பொறுத்த வரைக்கும் மண்டல மாநாடுகள் என்ற பெயரால் ஒரு 200 மாநாடுகளை நடத்தி எல்லா அமைப்புகளையும் இணைத்து அழைத்து நடத்தியிருக்கிறார். அதே போல எங்களை போன்ற இயக்கங்களும் ஆங்காங்க இருக்கிற பொது உடைமை இயக்கங்களை மற்ற நம்முடைய ஆதரவு இயக்கங்களை வைத்து மக்களிடம் போய் பேசுவது நாங்கள் வேறொரு முயற்சி ஒரு முறை செய்தோம். அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் நம்ம மாநாட்டில் பேச வைப்போம். அந்த நிகழ்வுகளை அவர்கள் தங்கள் ஜாதிய சமுதாயத்தை பார்த்து இதெல்லாம் நீங்கள் தவறானது என்று பேச வைப்பது என்ற முயற்சி ஒன்று செய்யணும். வெற்றி அடைந்தோம். பல ஜாதி சங்கத்தினுடைய உயர் பொருள்லாம் கூட அதில் வன்னியர் சங்கத்தில் இருந்தவர்களை நாங்கள் கூட்டத்தில் பேசினோம். தேவர்கள் என்ற அந்த முக்குளத்தோர் சங்கத்தை சார்ந்தவர்களை, யாதவர் சங்கம்,
பொங்குவேளாளர் சங்கம் இதை போன்ற சங்கங்களை சேர்ந்தவங்க நம்ம கூட்டங்களில் நிகழ்ச்சிகள் வந்து பேச வைத்து அதன் வழியாக கருத்துக்களை பேச வைப்பது என்று பல முயற்சிகளை எடுக்க வேண்டி வந்தது. பெரியாருக்கு இருந்த ஆளுமை நமக்கு குறைவாக இருக்கலாம். பெரியாரை பொறுத்தவரை ஒரு வார்த்தை என்பது நாம் நடத்துகிற 10 போராட்டத்துக்கு இணையாக இருந்தது. ஒரு அறிக்கை என்பதே எல்லாவற்றையும் சரி செய்திருக்கோம். ஆனால் நம்மால் அது முடியாதவர்களாக இருக்கிறோம். நாம் அதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து ஒரு 50-60 நிகழ்வுகளை அல்லது போராட்டங்கள் நடத்தினால்தான் பெரியாருடைய ஒரு அறிக்கை கொடுத்த அந்த அளவுக்கான ஒரு அழுத்தத்தை தாக்கத்தை நம்மால் ஏற்படுத்த முடிகிறது. ஆனால் இப்போது இருக்கிறவர்கள் எல்லாம் பெரியாரை அவருடைய பன்முகத்தன்மை கொண்டவர்களாக நம்மை பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காரராக, அரசியல் கட்சி ஆதரவாளராக அல்லது இந்த கருத்தை கொண்டு இப்போ நாம் எங்களை எல்லாம் பார்க்கிற போது ஈழ ஆதரவாளர்கள் என்று மட்டுமே பார்க்கிறார். நாங்கள் ஈழம் என்பதை இரண்டாவதாகத்தான் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல்களை விட அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. ஆனாலும் கூட அப்போ ஈழத்தில் நடக்கிற இனப்படுகொலை அதற்கு நாமும் முகம் கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை இருக்கிறது. ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்துவது அவர்களோட சொன்னதை போல அப்போ 80களில் அவர்கள் வந்தபோது திராவிடர் கழகம் தான் ஆதரவாக இருந்தது. ஈழத்தமிழர்கள் போராட்டத்திற்காக விடுதலை இருந்தாலும் சரி, அல்லது பாரதி இயக்கமாக இருந்தாலும், அல்லது டெலோ இயக்கம் என்கிற குட்டிமணி அவர்களுடைய இயக்கமாக இருந்தாலும், அனைத்து இயக்கங்களையும் அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் திராவிடர் கழகத்திற்காக. ஒரே ஒரு விதிவிலக்கு நெடுமாறன் மட்டும்தான். அதை தவிர அவர்களை எங்கள் பகுதியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுக்கும். நானும் கோவையில் ராமகிருஷ்ணன் அவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து பயிற்சி முடித்து முதலாக வந்து இறங்கியவர்களை கோவை ராமகிருஷ்ணன் 3 மாதங்கள் தன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அடுத்த பயிற்சி என்பது என்னுடைய தோட்டத்தில் தொடங்கியது. 3 ஆண்டு காலம் எங்கள் தொடர்ச்சியாக பல குழுக்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தார். நடந்தது. முதல்ல ஐயா சொன்னால் ரகசியமாக நடக்கவில்லை. முதல்ல ஒரு 7-8 மாதம் தான் அரசுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பகுதி வந்து நம்முடைய தோட்டத்தில் உள்ள பகுதியாக இருந்தால், ஆதரவாளராக இருந்தாலும் அந்த செய்தியை அரசுக்கு எடுத்து செல்லாமலே நடத்திட்டோம். அப்போது 150 பேர் தான் வந்திருந்தார்கள். 84 தொடக்கத்தில். அதற்கு பின்னால் அரசுக்கு தெரிந்தது. அப்போது ஆட்சியில் இருந்தவர் எம்ஜிஆர் அவரும் புலிகளை ஆதரிப்பவராக மாறிவிட்டதுனால பெரிய சிக்கல் இல்லாமல் போய்விட்டது. அப்போது புலிகள் இன்னொரு இங்கே டெலோ இயக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் சேலத்துக்கு அருகே இருக்கிற கொல்லிமலை என்ற பகுதியில் தான் இருந்தார். அங்கே உதவியர்களாருன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பெரியாரியார் ஆழ்ந்த ஆதரவாளர் வீரபாண்டி ஆறுமுகம் என்ற ஒருவர் அமைச்சராக திமுக இருந்தவர். அவர் ஆதரவாக இருந்தார். அப்புறம் அருள்மொழி இவர்களெல்லாம் கூட டெலோவுக்கு தான் ஆதரவாக இருந்தார். அடுத்து பிளாட் இயக்கம் வந்தபோது ஒரத்தநாடு பகுதியில் தான் அவர்கள் தங்கியிருந்து அங்கு ஒரு பண்ணை அமைப்பு தான் அவர்களுடைய பணிகளை தொடங்கினார்கள், பயிற்சி நடத்தினார்கள். அதற்கு திராவிடர் கழகத்தில் இருக்கிற இப்போ ஒரத்தநாடு குணசேகரன் போன்ற அந்த பகுதியை சார்ந்த திராவிடர் கழகத்தோட அழகு திருநாவுக்கரசு என்று அதிமுகவின் கூட அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். அவங்களுடைய ஆதரவு தான் அங்கே வந்தது. ஆக ஈழ விடுதலை இயக்கம் எதுவாக இருந்தாலும் திராவிடர் இயக்கத்துக்காரர்கள் தான் எல்லோரும் ஆதரவு கொடுத்திருக்கிறார். வேறு யாரும் ஆதரிச்சுதான் யாரும் சொல்ல முடியாது. அதற்காக இழப்பு, அதற்கான போராட்டங்கள், முதல் ஈழ விடுதலை ஆதரவு மாநாட்டை 83 டிசம்பர் எடுத்து திராவிடர் கழகம் தான். திராவிடர் கழகம் தான் முதலில் அனைவரையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை, அப்போ ஈழ விடுதலை ஆதரவு மாநாட்டை நடத்தியவர்கள் அவர்கள் தான். ஆனால் இப்போது வந்திருக்கிற தமிழ் தேசியவாதிகள் ஏதோ ஈழத்துக்கு எதிராக இருந்தவங்க திராவிடர் இயக்கங்கள் தான். கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது ஏதோ செய்ய தவறிவிட்டார் என்பதை போல ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் சேர்ந்து பேசுவதை போலவும் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தான் திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவதை போல இப்போ பேச தொடங்கி இருக்கிறார். வரலாறு தெரியாது. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், அது தவறாக யாரும் நினைக்க வேண்டாம். இந்த கிமு பிபி என்று சொல்லுவார்கள் வரலாற்று. அது மாதிரி முள்ளிவாய்க்காலுக்கு முன் முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்று சொல்லுவோம். முள்ளிவாய்க்காலுக்கு முன்னர் மூமு என்று சொல்லுவோம். மூப்பின்னு அங்கே சொல்றது வழக்கம். இந்த மூப்பியில் அரசியலுக்கு வந்தவங்க சொல்லதான் ரொம்ப அதிகம். 2009க்கு அப்புறம் அரசியலுக்கு புதிதாக வந்திருக்காங்க. ஒன்றும் தெரியாது, எந்த பின்புலமும் இயக்க தமிழ்நாட்டினுடைய சமூக வரலாறு, அரசியல் வரலாறு எதுவும் தெரியாதவங்க திடீர்னு வந்து இன்றைக்கு பெரியாரை சாதாரணமாக பேச தொடங்கியிருக்கிறார். அவங்களும் பெரியாரிய மேடையில் உட்கார்ந்து தலைவர்கள் ஆனவர்கள் தான். ஆனால் இப்போ வந்து திடீர்னு பெரியாரை பற்றி விமர்சனம் பேசியவர்களாக தொடங்கி இருக்கிறார்கள். தங்களுக்கு ஏதோ லாபம் கிடைக்குமா, பார்க்கிறவங்க ஆதரிப்பார்களா, அவர் ஆதரிப்பாரா என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களும் இப்போது தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மட்டும் நல்ல உணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எதிரிகள் செய்த வேலையின் வாய்ப்பாக பெரியாரை படிக்க தொடங்கி இருக்கிறார்கள். விமர்சனம் பண்ண போனவங்களும் படிக்கிறான். எங்களுடைய கோவை மாவட்ட செயலராக நடராஜன் என்று ஒருவர் இருந்தார். 3 பேர் எங்கள் அமைப்பில் இருக்கோம் என்று சொல்லணும். அவர் நல்ல பேச்சாளர், ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தார்.
பெரியாரியலை எதிர்த்து பேசுவதற்காக அவரை வந்து நீ படி, அவர் தாழ்த்தப்பட்ட தோழர், எனவே பெரியார் புத்தகம்லாம் வாங்கி கொடுத்து படித்து அவர்களுக்கு நீ பதில் சொல்வது நீ தான் சொல்லணும், நல்ல பேச்சாளர் கொடுத்தார். அவர் தொடர்ந்து பெரியார் புத்தகத்தை படித்தார். RSS விட்டுட்டு நம்ம அமைப்பு வந்து சேர்ந்து கடைசியாக எங்களுக்கு மாவட்ட செயலாளர் இருந்தார். அதே போல இப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலைவர் செயலாளர் 2 பேருமே, தினேஷன் ஒருவர், செங்குட்டன் ஒருவர், 2 பேரும் RSS 3வது படிநிலைக்கெல்லாம் உயர்ந்தவர். அவர்களும் இதே போலதான். செங்குட்டுவன் என்பவர் எழுத்தக்கூடியவர், அவரை பெரியாரிகளை படிக்க சொல்ல போய் அவர் வந்து விலகி வந்தார். அடிப்படையாக வந்து இப்போ காஞ்சி மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் உயர்ந்திருக்கிறார். இப்போ பெரியாரை படித்தால் யாரும் வந்து விடுவார்கள். படிக்க செய்வதற்கு என்ன செய்வது என்பதுதான் என்னுடைய முயற்சி. இப்போ எதிரிகள் படிக்க செய்திருக்கிறார். இன்னொரு பக்கம் நாமும் தோழர்களை உற்சாகப்படுத்தி ஆங்காங்கே இப்போ மாணவர்களை சந்திப்பதை எங்கள் முதன்மை வேலையாக வைத்திருக்கிறோம். எல்லா ஊருக்கு போகிற போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல மாணவர்களை எந்த கருத்தெல்லாம் சரி, இடஒதுக்கீடு என்ற பெயரால் மாணவர்களை அழைத்து உரையாடுவது, அவர்களை படிக்க செய்வது, அவரிடம் சில கருத்துக்களை பேசுவது, விவாதிக்க செய்வது என்ற முயற்சியில் போயிருக்கிறோம். ஒரு எல்லா அங்கே இருக்கிற பெரியார் இயக்கங்கள் இப்போது மிக முனைப்பாக, ஏன்னா நாம் தூங்கி கொண்டிருக்கிறதால் கூட எதிரி நம்மை விடுவதில்லை. மாவோ சொன்னார்கள், மரங்கள் ஓய்வு விரும்பினாலும் காற்று அதனை விடுவதில்லை என்பதை போல நாம் பணியாற்றாமல் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரிகள் நாம் சும்மா இருப்பதில்லை, பணியாற்ற செய்கிறார்கள், தூண்டுகிறார்கள். எனவே இப்போ நாம் பெரியாரியலை உயர்த்த முடியும், தூக்கி பிடிக்க முடியும், அழுத்தமாக நிறுவ முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். தொடர்ந்து நாம் அனைவரும் அந்த பணியை செய்வோம். இங்கு மலேசிய மண்ணை எனக்கு அதிகம் தெரியாது என்றாலும் கூட நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மையாக பொய்யா என்று தெரியாது. ஜாதிய உணர்வுகளை இங்கு வந்து போய் எங்கள் ஊர் ஜாதி தலைவர்களாக இங்கே வந்து தொடங்குவார்கள் அறிகிறேன். நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய, நம்ம தொடக்கத்திலே தடுக்க வேண்டிய தேவை நமக்கு வந்து. ஒருவர் கூட ஒரு மாக்காய்க்கு ஆதரவாளர் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார், பாரதிதாசன் விழாவில். பாரதிதாசன் விதவை மறுமணத்தை பேசினார். எதுக்கு பேசணும்? உழைக்கும் ஜாதிகள்லாம் விதவை மறுமணம் இருக்கிறது, உயர்ஜாதிக்காரலாம் பண்ணலாம், அவனுக்காக பாடினவர், அவன் தாழ்த்தப்பட்ட பாதி உழைக்கும் மக்களுக்கு அவர் பாடலன்னு சொன்னார். இப்போ நான் அந்த கூட்டத்தில் பதில் சொன்னேன், இல்லை இல்லை, இப்போதான் தன்னை உயர் ஜாதியாக காட்டிக்கொள்ள நினைக்கிற அடித்தட்டு மக்கள் உயர் ஜாதிக்காக செய்யலாம் செய்ய தொடங்கி இருக்கிறார். எங்கள் ஜாதியில் மறுமண பழக்கம் உண்டு, எங்கள் குடும்பத்தில் இல்லை என்பதை பெருமையாக பேச தொடங்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் அதெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சூழலை புரிந்து கொண்டுதான் பாரதிதாஸ் அப்போ பாடி இருக்கிறார் என்றுதான் நான் கருதி கொள்கிறேன். என்பதை போல நாம் நினைத்து கொண்டிருக்கிற பெரியார் பலன் பெற்றவர்கள் அவர்களே இப்போது பெரியார் தேவையில்லை, நாம் வளர்ந்து விட்டோம், இன்னும் கைத்தறி வேண்டியதில்லை, நாம் குழந்தை 3 நடைவண்டி வைத்து நடப்பான் குழந்தை வந்தவுடனே தூக்கி எறிந்து விட்டு போவதை போல அவன் மீண்டும் வயதானால் தேவைப்படுகிறது, அவன் நடக்கிறது யாராவது அவன் வச்சுதான் நடக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்பதை போல இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பெரியார் தேவைப்படுகிறார். அந்த தேவையை நாம் சரியாக அவரிடம் எடுத்து செல்ல வேண்டிய கடமையை அங்கு நாங்கள் உணர்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அப்படி ஏதேனும் இங்கு நிகழ தொடங்குமேயானால் நாம் அதை முறையில் செல்வதற்காக நீங்கள் அந்த பணியை நீங்கள் எடுத்து இருந்திருந்தால் செய்து கொண்டிருக்க முடியும். எனக்கு முழுமையாக தெரியல, விவாதித்தால் தெரியும், அதை பற்றி நான் விரிவாகவும் பேசவும் முடியவில்லை. எனவே நான் அதை பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அவருடைய நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அவர்கள் அதைத்தான் பேசியிருக்கிறோம். இங்கிருந்து மலேசியாவில் சாதாரணமாக வருகிறவர்கள்லாம் சொல்லுகிறாங்க, அங்கிருந்து வர தலைவர்கள்லாம் எங்கள் ஜாதி உணர்வை தூண்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாங்க. அப்போ நாம் இன்னும் அது குறித்து அதிகம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி உங்களை அதிக நேரம் காக்க வைத்திருக்கிறோம். பேசி அதிக நேரம் காக்க செய்ய வேண்டியதில்லை சொல்லி பெரியாருக்கு இணையாக அந்த சூழலை புரிந்து கொண்டு, இந்திய சூழலை புரிந்து கொண்டு, இந்தியாவில் இருந்த மூட நம்பிக்கை இப்போதான் பெரியாரை வட இந்தியாவெல்லாம் இப்போதான் எழுத தொடங்குகிறாங்க. மெல்ல மெல்ல பெரியாரை பற்றி ஒருவேளை ஆங்கிலத்தில் அப்போதே நாம் பரவலாக எடுத்து சென்றிருந்தால் எப்படி இருக்குமோ தெரியாது. ரிவோல்ட் என்கிற இந்த நாங்கள் சொன்ன வெளியிட்ட ஏடு பிளாம்சப் என்று வட இந்தியாவில் ஒரு அமைப்பு, அதுதான் இப்போ மாயாவதி காஞ்சிராம் கட்சியாக மாற்றினா ஆட்சியை கூட பிடிச்சாங்க. முதல்ல அவங்க ஒரு அரசு ஊழியர்கள் சங்கமாகத்தான் இருந்தார். பேக்வேர்ட் அண்ட் மைனாரிட்டிஸ், அதுதான் பிளாம்சப் என்பது, கம்யூனிட்டி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் என்பது தான் அந்த பிளாம்சப். இந்த மாநாடு நடந்தது. அதற்கு நாங்கள் அனுப்புங்க, பெரியாரை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் என்று சொன்னார்கள். நாங்கள் ரிவோல்ட் அனுப்புவோம். எவ்வளவு என்றால் முதல்ல 100 என்றார், அப்புறம் 200 அனுப்புங்கள் என்றார், 300 என்றார், 400 என்றார். நாக்பூர் நடந்த மாநாட்டில் 400 நூல்களையும் வாங்கி கொண்டார். பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வட இந்தியர்கள் விரும்புகிறார். அதைவிட சிறப்பு, வட இந்தியர்கள் இந்தியில் படக்கதையாக பெரியார் வரலாற்றை வெளியிட்டிருக்கிறார். அதை அங்கிருந்து தொடர் வாங்கிட்டார். நமக்கு ஹிந்தி தெரியாது என்றாலும் ஒரு மகிழ்ச்சிக்காக வச்சுக்கிட்டோம். அது பெரியாரை பற்றி அவர்கள்
படக்கதையாகவே பெரியார் வரலாற்றை இந்தியில் எழுதியிருக்கிறார், இந்தியில் அவங்க போட்டிருக்கிறார். இப்படி அவர்களும் பெரியாரை தேட தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த மகிழ்வோடு, இந்த மகிழ்ச்சியோடு, இந்த உந்துதலோடு நாம் பணியாற்றுவோம் என்று கூறி உங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ காக்க வைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை மன்னிப்போம். இப்படிப்பட்ட சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ததற்கு நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன்.